எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் உயர்வான தமிழ் என்று வெற்றி சங்கே முழங்கு நமச்சிவாய வாழ்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் குறள்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உழுது சாப்பிடுறவங்கன்னா உழவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் உழைப்பாளிகளான நீங்கள் அனைவரும், குறிப்பாக இங்க கடைகள் போட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, இப்படி ஒரு என்ஜிஓ இந்த சத்துவர்க்கு பஜிகர் சோஷியல் ரத்னாஸ்லாமும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. இதுல வந்து நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பூத்தை வாங்கி உங்களுடைய பொருட்கள் மேல நம்பிக்கை வைத்து, பிறகு இங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் அந்த நம்பிக்கையை வச்சு எவ்வளவு தூரம் வந்து நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய உழைப்பை நீங்க விதைச்சிருக்கிறீங்க. அந்த வகையில நீங்களும் உழவாளர்களே, அந்த வகையில உங்களுடைய உழைப்பை நீங்க விதைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வகையில முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலம் அப்படின்றது வியாபாரத்துல தான் இருக்கு. ஒரு காலத்துல சொன்னாங்க படிப்புலதான் இருக்கு வியாபாரம், அதாவது எதிர்காலம் அப்படின்னு சொன்னாங்க, படிச்சு வந்தாதான் எதிர்காலம் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்துல அது உண்மை இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதுக்காக படிக்காதீங்க அப்படின்றது இல்லை, அந்த படிப்பு மட்டுமே நம்முடைய உயர்வை உறுதி செய்யுமா அப்படின்னு கேட்டா இல்லை. இன்றைய காலகட்டத்துல அந்த படிப்பு நமக்கு தந்திருக்கிற அந்த அறிவை கொண்டு வியாபாரத்துல அதை செலுத்தி சரியான வகையில நம்முடைய வியாபாரத்தை நம்ம அதை இட்டு சொன்னோம் அப்படின்னா தான் நமக்கு அது லாபங்களை தரும் அப்படிங்கறது இன்றைக்கு காலகட்டத்துல வாழ்த்து நம்ம தெரிஞ்சிருந்திருக்கோம். அந்த வகையில எதிர்காலத்திலையும், இன்றைக்கும் சரி எதிர்காலத்திலையும் படிப்பை மட்டுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வலியுறுத்துறது. அதே சமயத்துல உனக்கே ஒரு கையில வந்து ஒரு தொழில் வச்சுக்கோ, அது என்ன தொழிலா கூட இருக்கலாம். கை தொழில் அப்படின்னா கையில வர ஒரு தொழில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது உங்களுடைய மனசுக்கு நெருக்கமா, உங்களுக்கு நெருக்கமா, உங்களுடைய குணாதிசயங்களுக்கு நெருக்கமா இருக்குதோ, சில பேரால வியாபாரங்கள், அதாவது பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ண முடியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் செய்வாங்க, கையால சில பொருட்களை செய்ய முடியும், அதை வச்சு அவங்களால வியாபாரம் பார்க்க முடியும். இன்னும் சில பேரால சமைக்க முடியும். இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மைகள் உண்டு. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வியாபாரமும் இன்றைக்கு வந்து பல கூறுகளா நம்மளால பிரிக்க முடியும். ஒரு காலத்துல வாங்கறது விற்கிறது மட்டும்தான் வியாபாரம் நமக்கு தெரிஞ்சு, இன்றைக்கு அப்படி இல்லை, பேசுறது கூட வியாபாரம் தான். பிஆர் இல்லைங்களா? ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வேலை செய்யறாரு, அவரே ஒரு பிஆர் ஏஜென்டாவும் இல்ல பிஆர் கன்சல்டன்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்களோட வாயால சொல்லுவாங்க. சில பேர் வாயாலே பொழைக்கிறான் அவன் அப்படின்னா, சில பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரப்பிரசாதம் அதுதான். அது உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உங்ககிட்ட என்ன தனித்தன்மை இருக்கின்றதோ, உங்ககிட்ட என்ன நீங்க உங்களுக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கின்றீங்களோ, அதை வச்சு வியாபாரம் செய்ய முடியுமா, சரியான முறையில உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியுமா அப்படிங்கறத நீங்கள் பார்த்தாக வேண்டும். போதும், ஒரு காலகட்டத்துல நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம், எல்லாம் நமக்கு வரும், நம்ம உட்கார்ந்துட்டு இருந்த காலகட்டங்கள் போதும், நமக்கு வந்துடும், நம்ம படிச்சுட்டோம், ஸ்கூலுக்கு போயாச்சு, அதுக்கப்புறம் பட்டம் வாங்கியாச்சு, வியாபாரம் அதாவது வேலைக்கு போயிட்டோம், சம்பளம் வந்துடும், முடிஞ்சு போச்சு அப்படின்ற கதைகள் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து எல்லாமே போதும். இனிமே ஏந்திரிச்சு எல்லாருக்கும் ஈடு கொடுப்போம். இன்றைக்கு உலகம் நம்முடைய மலேசியா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு உலகம் நமக்கு படர்ந்து விரிந்து நமக்கு தந்திருக்காங்க கையில. இன்டர்நெட்னு ஒரு விஷயம், ஒரு காலத்துல சைபர் கேஃபேல மட்டும்தான் போய் நமக்கு இன்டர்நெட் கிடைச்சது. சைபர் கேஃபேக்கு போனா மட்டும்தான் வெளி உலகத்தை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. பிறகு வந்து வீடுகள்ல ஒரு டயலாக் கனெக்ஷன் வச்சு ரொம்ப 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 மதுவான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனையும் பார்த்து வந்தோம் நம்ம எல்லாருமே. ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல கையடக்க கைபேசியை வச்சு உலகத்தையே சுத்தி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஒரு கிராஸ் ரோட்ஸ், இந்த மாதிரி ஒரு கிராஸ் ரோட்ஸ் நினைக்கிற வேற எந்த ஜெனரேஷனும் இனிமே பார்க்காது. ஐபோன் 7 ஐபோன் 8 அடுத்தது வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல திரும்ப பழையபடி 3310 கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிராஸ் ரோட்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். யாரெல்லாம் நோக்கியா 33107 வச்சிருக்கீங்க? 3317 நோக்கியா 3317 இந்த இளம் பிள்ளைகள்லாம் நான் கேட்கல, உங்களுக்குலாம் அதை பத்தி தெரியும், அதோட மகிமை தெரியாது, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. 3310 வச்சிருந்தீங்களா? உண்டா? நீங்க நான் கிரவுண்ட் கேக்குறேன், பதிலே சொல்ல மாட்டீங்க. வச்சிருந்தீங்கல்ல? இன்னைக்கெல்லாம் வந்து
காரியம் யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மள ஏதாவது தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டியரிங் ஏதாவது இது லோக்கலா வச்சிருக்க வேண்டியது இருக்கு. அந்த காலத்துல 3310 தான். வெளுக்கணும்னா அதை எடுத்து அப்படியே விட்டா போதும், 4 பேர் தலையாவது உடைச்சிடும். அப்படி ஒரு ரிலையபிளான ஒரு போன். சோ இன்றைக்கும் வந்து அதை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க சுத்தி வர முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம இன்றைக்கு இருக்கோம். ஆக வியாபார வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. எல்லா சமூகமும் நம்ம வந்து மற்றவங்களை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஒரு காலத்துல எப்படி சீன சமூகத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஐயோ வியாபாரத்துல பயங்கரமா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மலாய் சமூகம் இன்றைக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றி வராங்க வியாபாரத்துறையை பொறுத்த வரையிலும். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அவங்க வந்து வியாபாரத்துறைக்கு வரமாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. உண்மையில இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீன சமூகத்துக்கு நிகரா பலாகரத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அத நம்ம விட்டுற போறோமா? பரவாயில்ல போட்டோம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட போறோமா? ஒரு காலத்துல வெப்சைட் வச்சு வியாபாரம் பண்ணணும். அந்த வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு இந்த டொமைன் செட்டப் பண்றதுக்கு ஒரு 1500 வெள்ளி ஆச்சு அப்படின்னா எல்லாமே சேர்த்து ஒரு 4000 வெள்ளி வந்துடும். இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்குது. ஆனா Facebook என்றைக்கு வந்ததோ இது எல்லாமே அப்படியே மாற்றப்பட்டது. நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சில விஷயம் சொல்றேன். வியாபாரம் எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மள சூழ்ந்துட்டு இருக்கு தவிர ரொம்ப சுலபமான Facebook பயன்படுத்தியும் நீங்க வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு ஆள் வந்து நமக்கு சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்மளாம் பண்ணுவோமா, அந்த அவங்க பண்றாங்க, அவங்க வியாபாரம் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க பண்றாங்க, நம்மளால பண்ண முடியுமா? கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப ஆகாது. ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி உங்க பக்கத்துல இருக்கிற SSN, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு SSN. அங்க நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு CIMBO இல்ல ஏதோ ஒரு பேங்க், நான் ஒரு பேச்சுக்காக சொன்ன CIMBக்கு எந்த ஸ்பான்சரும் கிடையாது, எனக்கு எந்த ஸ்பான்சரும் பண்ணல. ஓகே, எந்த பேங்கா இருக்கட்டும், எந்த வங்கி உங்களுக்கு வசதியா இருக்கும், நீங்க 4 வங்கி ஏறி இறங்கலாம். எந்த வங்கியில உங்களுக்கு பிற்காலத்துல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு கடன் பெருசா தருவாங்க குறைந்த நிபந்தனைகளோட அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நினைக்காதீங்க வங்கியை நம்பி நீங்க இருக்கீங்க நினைக்காதீங்க, உங்க பணத்தை நம்பி வங்கிகள் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கங்க அந்த ஒரு விஷயத்த. உங்க அதாவது பேங்க் என்னமோ அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி இருக்கும். நம்ம பேசுறத பார்த்தா நம்மளுடைய ஆட்கள் சில பேரு ஐயோ பேங்க் மேனேஜர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி முடியாதான். நம்ம காசு போட்டிருக்கிறோம், நம்ம வந்து ஒரு கன்சியூமர், நம்ம ஒரு கஸ்டமர். அந்த பேங்க் லோன் எடுக்க உங்களால முடியும் அப்படின்னா அந்த பேங்க் மேனேஜர் உங்களை நடத்துற விதமே தனிதான். கடைசி வரைக்கும் நீங்க அந்த கடைசி சரி வரைக்கும் கட்டியே ஆகணும். இது அவங்களோட கடப்பாடு, அவங்களுடைய கம்பெனிக்கு. சோ அப்படி பார்க்கும்போது நீங்க தான் ராஜா. ஆனா கடனை திரும்ப கட்டி ஆகணும். நம்ம தான் ராஜா அப்படிங்கிறதுக்கு நான் கட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, கட்டாயமா கடன் வாங்கினா கட்டிருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நீங்க பேங்க்ஸ்ல ஏறி இறங்கி எந்த பேங்க் உங்க வியாபாரத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. இன்னொரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்றேன்னு கேளுங்க. வியாபாரம் வந்து இன்னொரு சில பேருக்கு வந்து நீங்க கேரளா இருப்பீங்க இல்ல நீங்க ரவாங்ல இருப்பீங்க, உங்களுடைய வியாபாரம் வந்துட்டு வெளியூர்கள்ல நடக்கலாம். ஏதாவது ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களா நீங்க இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து FTX அப்படின்ற ஒரு சிஸ்டம் தேவைப்படும். பண பரிவர்த்தனைக்கு உங்களோட அக்கௌண்ட்ல அவங்க காசு போட இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து இந்த போன்ல கேட்ஜெட் மாதிரி மாத்திட்டு நீங்க வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. ஆனா இது எல்லா வங்கியிலயும் கிடையாது. எந்த வங்கி இதை தராங்களோ அது கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன், எந்த வங்கி கொடுக்கக்கூடிய கடன் உதவியும் அக்கௌண்ட்ஸும் உங்களுடைய வியாபாரத்துக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா வியாபாரத்தை தொடங்கி நீங்க இருக்கிற இடத்துல என்ன உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. தாராளமா தைரியமா இறங்குங்க. ஆனா இறங்குறதுக்கு முன்னாடி நல்ல 100 தடவை யோசிச்சுக்கோங்க, பிளான் எழுதுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. அதுல சில பேர் சொல்லுவாங்க இது நோக்கறியா, ஐயோ இது இப்படி ஆயிரும் அது அப்படி ஆயிரும். நான் இருக்க தெரியுமா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த நகை வச்சேன் அது அப்படியே போச்சு இதை பேசுவாங்க. இதையும் வாங்கிக்கிங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி பேசுறவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் மனசுல எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பயணத்துல அது எங்க பயன்படும் உங்களுக்கு தெரியாது. பாவக்காய் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, ஆனா சாப்பிடும் போது கஷ்டம் தானே. அந்த மாதிரிதான் அது உள்ள போய் என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கசப்பான விஷயங்கள்ல நமக்கு எங்க நன்மை அடங்கி இருக்கின்றது நமக்கு காலம் வர வரைக்கும் தெரியாது, அந்த நேரம் வர வரைக்கும் நமக்கும் தெரியாது. ஆக அதை எடுத்துக்கோங்க.
நல்லா வெற்றிகரமா பண்ணுங்க. என்ன பண்ணாலும் சரி வெற்றிகரமா பண்ணுங்க. இந்த நாட்டுல சில வருஷங்களுக்கு முன்னதாக, இந்த வருஷம் இல்ல போன வருஷம் கூட நினைக்கிறேன், முதல் பணக்காரர் நம்மளுடைய ஒரு தமிழரா இருந்திருக்கிறாரு. நிறைய தமிழர்கள் பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பெறாங்க. பணக்காரரா அந்த பட்டியலில் இடம் பெற்றதா நம்ம வந்து நம்மளுடைய இதை முன்னேற்றி தரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அந்த பட்டியலில் இடம் பெறல அப்படின்னாலும் நீங்களும் உயர்ந்து உங்களுடைய குடும்பத்தையும் உயர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ இன்றைக்கு வந்ததுக்காக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன். இது இன்னொன்னு ஒன்று சொல்லியே ஆகணும். நிறைய என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கேட்கிறவங்க நிறைய பேர் வந்து எங்க என்ன கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டு இன்றைக்கு வந்து கேட்க வந்திருக்கிறாங்க. எங்க என்ன பண உதவி கொடுக்குறாங்க, கிராண்ட்ஸ் எங்கேயாவது கொடுக்குறாங்களா, நம்மளுடைய தமிழர்கள் இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் உண்டா அப்படின்னு. அப்படி உண்டான்னு கேட்டா உண்டு, ஆனா நீங்க தேடுறத பொறுத்து இருக்கு. நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க, நிறைய நம்மவர்களுக்கு கொடுக்கணும்னு. ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா உடனடியா நம்ம மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. நமக்கு வந்து தெரியல, நம்ம போய் கேட்கறதுக்கு. நம்ம வேண்டாம்னு சொல்லல, நமக்கு தெரியல. ஆக உங்க பக்கத்துல இருக்கிற எல்லா விதமான அரசாங்க அலுவலகத்துக்கும் போங்க. போய் நான் ஒரு வியாபாரம் பண்றேன், என் வியாபாரத்துக்கு ஒன்னால என்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கறத வாய் திறந்து கேளுங்க. கட்டினாதான் கதவு திறக்கும். சரிங்களா? ஓகேயா? சரி, யாரெல்லாம் இங்க வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கீங்க? கை சும்மா தூக்குங்க பாப்போம். சூப்பர். ஓகே, இன்னும் வேற? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஐ சே மேன். நீங்களாம் ஏற்கனவே கடை திறந்துட்டீங்க. டாக்டர் பவானியோட மக வராங்க. அவங்களும் எதிர்காலத்தில் ஒரு தொழில் அதிபர். நீங்க அவங்களே ஒரு நல்ல முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். டாக்டர் பவானி சொந்தமாவே மோதி 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 எல்லா கதவையும் திறந்து 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 ஒரு பெண்மணியா இருந்து இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். ஏன்னா எப்போதுமே பெண்மணிகள் அவங்க வந்து ஒரு வியாபாரமோ இல்ல என்ன எடுத்துக்கிட்டாலும், இப்போ முதல்ல விட அப்படி நம்ம நின்றுட்டு இருந்தோம் இல்லையா வரிசையா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் அப்படி நிற்கும் போது அப்படியே வரிசையா தள்ளி அப்படியே சைட்ல மட்டும் போயிடுவாங்க. இது அரசியல் கட்சின்னு சொல்லல, எல்லா இடத்துலயும் நடக்கும். அப்படி இருக்கிற நிலைமையில முட்டி மோதி ஒரு ஆள் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பூட்ஸ் போட்டு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. டாக்டர் பவானி நிறைய சொல்லி நீங்களே கேட்கலாம். நமக்கு எப்படி கேட்பாங்க இல்ல, இப்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நான் புகழ் பாடிட்டு இருக்கேன். வஞ்ச புகழ்ச்சி இல்ல, முகதாட்சணியா இல்ல. இல்ல இல்ல, உண்மை உண்மை. புத்தோச்சக்கா சத்தியமா சொல்றேன். இல்ல சொல்றேன் பாருங்க, எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. தனி மனுஷியா இருந்து இந்த ஐடியா சொல்றேன். பிறகு அவங்களுடைய கூட்டத்துல அவங்களுடைய கேங் மெம்பர்ஸ் எல்லாம் எங்க வந்தீங்க பத்தியா? இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன், கேட்டியா நீ? ஓ அம்மாவா? இது ஆவறதுல ரிஜெக்டட். பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க இருக்கோம், எங்களுக்கு பெருசா நாங்க கோடியா சம்பாதிச்சிட்டோமான்னு கேட்டா கிடையாது. அப்படி ஒரு நிலைமை இல்லை. இன்னும் நிறைய பேர் இன்னும் ஃப்ரீயாவே நடிச்சு கொடுக்குறவங்க, ஃப்ரீயாவே பாடுறவங்களும் ஒண்ணுமே இருக்கவே செய்யறாங்க. அது உட்காந்து நாங்க கரிச்சு கொட்டிட்டு இருந்தேன் இப்ப. ஆனா அந்த மாதிரி இருக்கும் பொழுது வேற என்ன வழி அப்படின்னு பார்த்து தனக்கு என்ன தெரியும், தனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உதாரணமா சொல்றேன் நான். அவங்களுக்கு என்ன வருதுங்கிறத வச்சு அந்த வியாபாரம் பண்ணாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு ப்ளீடிங், செம்ம ப்ளீடிங், ரத்தம் உடம்புல பத்தவே இல்லை. அவங்களை ஏற்கனவே இப்ப பார்த்தாலும் பத்தாத மாதிரி தான் இருக்கு. அப்பா இன்னும் கொஞ்சம் பத்தாது. அதையும் எல்லாத்தையும் கடந்து வந்து எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியும், என்ன நான் காப்பாத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா வந்து போய் அந்த இடத்த எடுத்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அங்கங்க பண உதவிகள் வாங்கி இன்னைக்கு இஸ் வெரி குட். ஸோ ஓரளவுக்கு அதை பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா? அதை சொல்றேன் நான். அவாக்குள்ள இருக்கேன், எனக்கு கேள் கிட்ட இல்ல, கேள்ல இருந்தா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. எனக்கு இது இல்ல, இது பக்கம் இல்ல, இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் என் பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. சில விஷயங்கள் என் கைக்கு அகப்படலன்னு என்னோட போன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இல்லைன்ற விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க, என்ன இருக்குங்கிறத பாருங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து இதை வச்சு வியாபாரத்தை எப்படி நான் கொண்டு போகலாம், எப்படி நான் செய்யலாம், யாருக்கிட்ட உதவி வாங்கலாம், கொஞ்சமே படாதீங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்கணும், உதவி பண்றீங்களா, இதை நான் எப்படி போறது, இந்த ஒரு இடத்துக்கு வழி நம்ம கேட்க மாட்டோமா? அந்த மாதிரி என் வியாபாரத்துக்கு என்ன வழி கேளுங்க, உங்க உரிமை. அழுத பிள்ளைதாங்க பால் குடிக்கும்.
வாழ்க்கையிலும் அப்படிதான். இறைவன் யாருக்கு வழி காட்டுறான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யாரெல்லாம் இறைவன்கிட்ட கையேத்தி எனக்கு வழி கொடுன்னு கேட்கிறாங்களோ அவங்க தான் வழியை கொடுக்கறது இல்ல. கேளுங்க கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான். சும்மா இருந்தீங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, அப்படி நடக்க. சோ கேளுங்க, தட்டுங்க, கதவை தட்டுங்க, கேளுங்க, நல்ல விதமா கேளுங்க, நாசூக்கா கேளுங்க, நயமா கேளுங்க. நீங்க கேட்கும் போது அப்படியே அவங்க கேட்கிறவங்களை வந்துட்டு மனசு தந்துடணும். உங்களுக்கு மனசுல நீங்க சொல்லுங்க, எனக்கு மனசு வேண்டாம், நீங்க வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை பொறுத்துதான் இருக்கு எல்லாமே அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்தது. மிக பெருமையாக இருக்கின்றது. நம்முடைய சமூகம் வியாபாரத்தை நோக்கி பயணிக்கின்றது அப்படிங்கறத பார்க்கும்போது அப்படிங்கறதையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு, நீங்கள் அனைவருமே வெற்றி பெற்ற மனிதர்களாக நாளைய ஒரு நாள் நாம் எல்லோருமே ஒன்றாக அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன்.